Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி prawn manchurian. வாங்க பார்க்கலாம். prawn நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி 2 to 3 times நான் வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். பாருங்க இம்பார்ட்டன்ட் க்ளீனிங் ஸ்டெப் இருக்கு இதுல. ப்ரானோட முதுகு பகுதியில் இந்த மாதிரி ப்ரானோட குடல் தெரியும் பாருங்கள், ரெட் கலர் ஸ்ட்ரிங் மாதிரி தெரிஞ்சது இல்லையா, அதுதான் வந்து ப்ரானோட குடல். இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் ஈஸியாக. டூத் பிக்கை வச்சு இப்படி ஜஸ்ட் புல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம், ஈஸியாக இந்த மெத்தடில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரானில் வந்து குக் பண்ணதுக்கப்புறமும் ஸ்மெல் வருதுன்னா இந்த மாதிரி க்ளீனாக இதை ரிமூவ் பண்ணாதனால தான் வரும். இந்த மாதிரி க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டால் ஸ்மெல்லே வராது. இது வந்து நாங்கள் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் கற்றுக்கிட்டோம். நான் வாஷ் பண்ண ப்ரானில் 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை வந்து நம்ம மேரினேஷனுக்கு வைக்க போகிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes மேரினேஷனில் வைக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் டெக்ஸ்சர், ஸ்டிக்கியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறனால நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேரினேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயிலில் போடும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து பாருங்கள், இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ப்ரானை எடுத்துருங்க, அப்போ தான் அது ஜூஸியாக இருக்கும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஃப்ரை ஆகிற வரைக்கும் நான் ஆனியன்ஸு சாப் பண்ணிக்கிறேன். கேப்சிகமும் ஆனியன்ஸும் ஸ்கொயர் ஷேப்பில் சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் மஞ்சூரியனுக்காக. பாருங்கள், ஆயில் போட்டு சாப் பண்ண ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. க்ரீன் கேப்சிகமையும் ஸ்கொயர் ஷேப்பில் சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 by 1 நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். டொமேட்டோ கெட்சப் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட் ஊற வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த புளி பேஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன்ஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாயில் ஆகணும், நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து
ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 minutes வந்து குக் பண்ணிக்கிறோம். ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக தான் நம்ம ஹனியை ஆட் பண்ண போகிறோம். ஹனியை 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம குக் பண்ணக்கூடாது ஹனியை. அந்த ஹீட்லேயே அந்த ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஹனி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும் நம்மளோட மஞ்சூரியன். அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணுன்னா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹனியோட ஃப்ளேவர் வரும். ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ளஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மஞ்சூரியனை சப்பாத்திஸ் கூடயும் சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ் வச்சு, ரசம் வச்சு அது கூடயும் நாங்கள் இதை வந்து சாப்பிடுவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.